மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள், 23,000 மண்புழு உரப்படுக்கைகள், 10 லட்சம் வேப்ப மரக்கன்றுகள், 50 லட்சம் ஆடாதொர மற்றும் நொச்சி நடுவு செடிகள், 8,88,000 ஊட்டச்சத்து தலைகள் உள்ளிட்ட திட்டக்கூறுகளின் கீழ் 21,35,000 உழவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு உழவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் கூடுதல் பயன்பெற 60 முதல் 70% வரை மானியம் பெறும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 61 கோடியே 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 15,800 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உழவர்கள் பயனடைந்துள்ளனர். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தை பரவலாக்கி பண்ணை குட்டைகள், தடுப்பணைகள் போன்ற நீர் சேகரிப்பு கட்டுமானங்களை அமைத்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களிலும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளிலும் தூர்வாரியதால் பாசன நீரின் பயன்பாட்டு திறன் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீரும் செறிவூட்டப்பட்டுள்ளது. செயல்பாடுகளால் 2020-21 ஆண்டில் 89,09,000 ஏக்கராக இருந்த பாசனம் பெற்ற சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 94,68,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது.